இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏசாயா 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும். 1. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு கர்த்தரின் கிளை எப்படி இருக்கும்? விடை: அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். ஏசாயா 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். 2. யாருக்கு பூமியின் கனி சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும்? விடை: இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு. ஏசாயா 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். 3. எவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும்? விடை: மகிமையானவைகளின். ஏசாயா 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். 4. நேசருக்கு எங்கே ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டு? விடை: மகா செழிப்பான மேட்டிலே. ஏசாயா 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். 5. கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யார்? விடை: யூதாவின் மனுஷரே. ஏசாயா 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். 6. எப்படிப்பட்ட வீடுகள் குடியில்லாதிருக்கும்? விடை: பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய. 7. டேஷ் திராட்சைத் தோட்டம் ஒரேபடி ரசம் தரும்? விடை: பத்தேர் நிலமாகிய. ஏசாயா 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். 8. ஒரு கல விதை டேஷ் விளையும்? விடை: ஒரு குறுணி. 9. யாருடைய கண்கள் தாழ்த்தப்படும்? விடை: மேட்டிமையானவர்களின். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 10. பாழாய்ப்போன நிலங்களை யார் அனுபவிப்பார்கள்? விடை: பரதேசிகள். ஏசாயா 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். 11. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் எது? விடை: இஸ்ரவேலின் வம்சமே. ஏசாயா 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். 12. ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனவனும் டாஷ் என்று சொல்லப்படுவான். விடை: பரிசுத்தவான். 13. திராட்சை தோட்டத்தை குறித்து யாருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன்? விடை: என் நேசருக்கேற்ற. என் நேசருக்கேற்ற. 14. எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டது? விடை: எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும். 15. பூமியின் கடாயந்தரத்திலிருந்து